ஹாய், ஹலோ. டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் அண்ட் மேத்ஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்ல இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்ஸ் வந்து ஆர்எஸ் அகர்வால்ல வந்து வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ல இருந்து நம்ம வந்து எல்லா டாபிக்கும் வந்து வரிசையை வந்து பார்க்கலாம். அதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்க்கல. எக்ஸசைஸ் உள்ள தீர்வுகள்னு சொல்லிட்டு சம் நிறைய சம் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் வந்து பார்க்கலாம். அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் தான் வந்து அதிகமா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து ரீசனிங்ல இருக்கணும்காக வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்ல வந்து ரீசனிங் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எண் வரிசை தொடர்ல இருந்து வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1 9 25 49 நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 121 இருக்கு. இப்ப இது பாருங்களேன். இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா 1 ஸ்கொயர்டு, அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர்டு, 5 ஸ்கொயர்டு, நெக்ஸ்ட் 7 ஸ்கொயர்டு, அதாவது வந்து ஸ்கொயர்ட்ல வந்து வந்திருக்கு. அப்ப பாருங்க ஒற்றைப்படை என்ன வந்திருக்கு. அப்ப அதுக்கடுத்து என்ன வரும்? 9 ஸ்கொயர்டு இருக்கும். அப்ப பாருங்க, அப்போ 9 ஸ்கொயர்டு என்ன வரும்? 9 × 9 81. ஆன்சர் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4 7 12 19 28 அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. 4க்கும் 7க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா +3 வருது. அடுத்து என்ன இருக்கு? 12 இருக்கு. அப்ப +5 வருது. அடுத்து பாருங்க 19 இருக்கு. அப்ப என்ன வரும்? அகெயின் +7 வருமா? அப்புறம் பாருங்க 28. அப்ப இது கூட எதை கூட்டலாம் 28 வரும் பாத்தீங்கன்னா +9. அப்ப நெக்ஸ்ட் என்ன நம்பரா இருக்கும்? இது பாருங்க ஒற்றைப்படை எண்ணா தான் வருது. அப்ப +11. அப்ப 28 +11 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 39. அப்ப ஆன்சர் 39 தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 11 13 17 19 23 25ன்னு சொல்லி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க 13க்கும் 11க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா +2ன்னு சொல்லி வருது. 17க்கும் 13க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா +4ன்னு சொல்லிட்டு வருது. அப்ப 17க்கும் 19க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 2ன்னு சொல்லி வருது. அப்ப 19க்கும் 23க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா 4ன்னு வருது. இப்ப அகைன் பாருங்க 23க்கும் 25க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 2. பாருங்க 2 4 2 4ன்னு சொல்லி கூட்டிகிட்டே போறாங்க. இப்ப 2ன்னு முடிஞ்சிருக்கு. அப்புறம் என்னன்னு வரும்? +4 தான் வந்து ஆன்சர் வந்து வரும். ஒரு நிமிஷம். அப்ப பாருங்க +4 வந்து கூட்டணும். அப்ப 25 கூட 4 கூட்டினா அப்ப நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 29ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6 12 21 நடுவுல ஏதோ ஒரு நம்பர் வரணும். 48ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன நம்பர் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க. இப்ப பாருங்க 6க்கும் 12க்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட் என்னது? +6ன்னு சொல்லிட்டு வரும். இப்ப 12க்கும் 21க்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட் பாருங்க +9ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப இங்க ஏதோ ஒண்ணு வருது. இங்க பாருங்க 3 3 தான் வந்து கூட்டிட்டு போறாங்க. 6 கூட 3 வந்து கூட்டியிருக்காங்க. அப்ப நம்மளும் இங்க வந்து 9 கூடவும் வந்து 3 கூட்டினா எத்தனை வரும்? 12ன்னு வரும். அப்ப +12. அப்ப பாருங்க 21யும் +12யும் நம்மளுக்கு கூட்டினா என்ன வரும்? 33ன்னு வருதும். இதே மாதிரி அடுத்த டேர்மும் கண்டினியூ ஆக தான் பார்ப்போம். 12 கூட என்ன சேர்க்கணும்? மறுபடியும் ஒரு 3 கூட்டினா 15ன்னு வரும். இப்ப பாருங்க 33 கூட 15 கூட்டினா நம்மளுக்கு 48 வரணும். பாருங்க 48 வந்துருச்சு. அப்ப இந்த டேர்ம் வந்து கரெக்ட். நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? 33. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. 2 5 2 5 9 அதுக்கடுத்து ஏதோ ஒரு நம்பர் வருது. 20 27ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இத பாருங்க. 2க்கும் 5க்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா என்ன வரும்? 3ன்னு வரும். 5க்கும் 9க்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 4ன்னு வரும். +4 கூடியிருக்கு. அடுத்து ஏதோ ஒரு நம்பர் வரும். பாருங்க 1 1 தான் கூட்டியிருக்காங்க. அப்ப இங்க என்ன வரும்? +5ன்னு வரும். அதுக்கடுத்து +6, அதுக்கடுத்து +7ன்னு சொல்லிட்டு வரும். இப்ப பாருங்க. இப்ப 9 கூட அப்ப நம்ம என்ன கூட்டணும்?
5 வந்து கூட்டணும். அப்போ 9 கூட்டல் 5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 14ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 14ன்னு சொல்லி போட்டோம்னா 14 கூட 6 கூட்டினா நம்மளுக்கு 20 வந்து கிடைச்சிருது. அப்ப 20 கூட 7 கூட்டினா நம்மளுக்கு 27ன்னு சொல்லி கிடைச்சிருது. அப்ப இந்த டேர்ம் வந்து கரெக்டா வந்திருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? 14 தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 120, 99, 80, 63, 48. இங்க பாருங்க ஃபுல்லா குறைஞ்சுக்கிட்டே போகுது. அப்பனா மைனஸ்ல வருதுன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப 99க்கும் 120க்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். பாருங்க. 11 வந்து 9 போயிடுச்சுன்னா அப்ப என்ன வரும்? 2ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப டிஃபரெண்ட் பாருங்க. -21 குறைஞ்சுக்கிட்டே போறதுனால மைனஸ் போட்டிருக்கேன். அப்ப 99ல இருந்து 80 போச்சுன்னா மிச்சம் எத்தனை வரும்? 19ன்னு வரும். அப்ப -19. இப்ப பாருங்க 80ல இருந்து 63 வந்து மைனஸ் பண்ணணும். கழிச்சோம்னா 17ன்னு வருது. இங்க பாருங்க ஒற்றைப்படை, அதாவது ஒற்றைப்படை எண்ணா வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப 17ன்னா அப்ப என்ன வரும்? அடுத்த நம்பர் -15 தான் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து பாருங்க. அப்ப இந்த நம்பர் என்னது? -13. அப்ப 48ல இருந்து 13 கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். பாருங்க கழிச்சா என்ன வரும்? 5, 3 அப்ப 35. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. பாருங்க இது ஃபுல்லா கூடிக்கிட்டே போகுது. அப்ப பார்ப்போம் டிஃபரெண்ட் என்னன்னு பார்க்கலாம். 5840, 4832. இப்ப பாருங்க கழிச்சு பார்ப்போம் என்ன வருது அப்படின்ட்டு. 8, 3னா 0, இது 8, 0, 0, 1. அப்ப 1008ன்னு வருது. ரெண்டாவதுக்கும் இப்ப இது என்ன வருது? பிளஸ் 1008 வந்து கூட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். கழிச்சு பார்க்கலாம். 6, 8, 4, 8, 5, 8, 40. பாருங்க இதையும் கழிச்சோன்னா என்ன வருது? 8, 0, 0, 1. பாருங்க அப்ப 1008 வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் டேர்ம் என்னது? 6848 கூட ஒரு 1008 கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 16க்கு 6 மிச்சம் 1, 5, 8, 7. அப்ப 7856. ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சாரி. எட்டாவது கொஸ்டின் பாருங்க. 0, 2, 8, 14. அடுத்து என்ன டேர்ம் வரும்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. 34 கொடுத்திருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. 0க்கும் 2க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பிளஸ் 2. அடுத்து பாருங்க 8க்கும் 2க்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட் என்னது? பிளஸ் 6ன்னு இருக்கு. அப்ப 8க்கும் 14க்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட் என்னது? மறுபடியும் அகைன் ஒரு 6 வருது. அப்ப 2 டைம் வருது போல் இருக்கு. அப்ப இங்க பாருங்க 2க்கும் 4க்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட், 2க்கும் 6க்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 4. இப்ப 2 கூட 4 கூட்ட போய் தான் 6 கிடைச்சிருக்கு. அப்ப நம்மளும் 6 கூட ஒரு 4 கூட்டிக்கலாம். அப்ப என்ன வரும்? 10ன்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? இப்ப பாருங்க 10ன்னு வருது. இப்ப 14 கூட அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 14 கூட ஒரு 10 வந்து கூட்டணும். 14 பிளஸ் 10. இப்ப என்ன வரும்னா 24ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம 24ன்னு போட்டோம்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும்? அதே 10ஆல வந்து ஆட் பண்ணா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். அப்ப 24 கூட 10 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 34ன்னு கிடைக்குது. அப்ப இந்த டேர்ம் வந்து கரெக்ட். அப்ப எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 2, 6, 6, அகைன் 10, அகைன் ஒரு 10 கொடுத்திருக்காங்க. பாருங்க 2 டைம்ஸ் 6 வந்திருக்கு, அகைன் 2 டைம்ஸ் 10 வந்திருக்கு. இந்த ஃபார்மேட்ல வந்து போய்கிட்டே இருக்கு. அடுத்து என்ன வரும்? 10க்கு அடுத்து அப்ப பிளஸ் 14ன்னு சொல்லி நெக்ஸ்ட் டேர்ம் வரும். அடுத்த டேர்ம் நெக்ஸ்ட் 14ன்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 24. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. 9வது சம். 1, 5, 13, 25, 41. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பாருங்க 1க்கும் 5க்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட் பாருங்க பிளஸ் 4ன்னு சொல்லிட்டு வருது. 5க்கும் 13க்கும் உள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா பிளஸ் 8ன்னு வருது. 13க்கும் 25க்கும் உள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா பிளஸ் 12ன்னு சொல்லிட்டு வருது. அடுத்து பாருங்க. அப்ப பாருங்க 4 டைப்ல வந்து போய்கிட்டே இருக்கு. பிளஸ் அப்ப பாருங்க என்ன வரும்? எத்தனை வரும்? நெக்ஸ்ட் 16ன்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? அப்ப பாருங்க நெக்ஸ்ட் அப்ப என்ன வரும்? பிளஸ் 20ன்னு சொல்லிட்டு வரும். கூட்ட நம்மளுக்கு வந்து 20ன்னு சொல்லிட்டு வரும். 41யும்
பிளஸ் 20 கூட்டணும். நம்ம கூட்டினா என்ன நம்பர் கிடைக்கும்? 61 சொல்லிட்டு கிடைக்கும். அப்ப இது என்ன நம்பர்? 61 ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. 2, 15, 41, 80 நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பாருங்க. 2க்கும் 15க்கும் இடையில உள்ள டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா என்ன வரும்? பிளஸ் 13ன்னு சொல்லி வருது. 41க்கும் 15க்கும் உள்ள டிஃபரண்ட் பாருங்க. சாரி 11 11 5 போச்சுன்னா என்ன வரும்? 6 3ல இருந்து 1 போச்சுன்னா 26 சொல்லிட்டு வரும் பாருங்க. அப்ப 26 13 13ஆ கூடுது போல் இருக்கு. இங்க பாருங்க 80ல இருந்து 41 கழிச்சிட்டேன்னா 10. அப்ப இது வந்து 9 7 இப்ப என்னது 39ன்னு வருது. அப்ப பிளஸ் 13வது டேபிள்ல வந்து போய்கிட்டே இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? 39 கூட 13 கூட்டினா நம்மளுக்கு 52ன்னு வரும். அப்ப 80 கூட நம்ம வந்து 52 கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப பாருங்க 132 ஆன்சர் சி டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இப்ப 80யும் 52யும் கூட்டினா நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? 132 அதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. 0.5, 0.55, 0.65, 0.8 நெக்ஸ்ட் என்ன டேர்ம் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க 0.55க்கும் நம்ம வந்து 0.5க்கும் இடையில உள்ள என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 5 0 0 0.05 வருது. அப்ப இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 0.5 வருது. நெக்ஸ்ட் உள்ள டேர்முக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். 0 1 0 பாருங்க. அப்ப 5 இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. 0.5 0.5 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 0.10 வருது. நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? 0.15 இருக்கும். அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? 0.20. அப்ப 0.8யும் இதையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 0.20யும் நம்ம ஆட் பண்ணா 0 0 1. அப்ப ஆன்சர் என்னது? நம்மளுக்கு 1 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. பன்னெண்டாவது சம் லாஸ்ட் சம் பாருங்க. 1 1 4 8 9 27 16 இருக்கு. அப்ப இது வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1 கியூப் 2 ஸ்கொயர் 2 கியூப் 3 ஸ்கொயர் 3 கியூப் 4 ஸ்கொயர் இருக்கு. அப்ப என்ன வரும்? 4 கியூப் தானே வரும். இப்ப பாருங்க 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 16 16 64 நம்மளுக்கு அப்ப 64 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எண்வரிசை தொடர்ல வந்து பார்ட் 1 பார்த்துட்டோம். பார்ட் 2 வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.